ரைட். ஸோ இன்னைக்கு என்ன ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்னதுக்கு வந்திருக்கோம்னு சொல்லி சொன்னா லைக் ஜென்ரல் இங்கிலீஷ் அண்ட் ஸ்போக்கன் கிளாஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஸோ இந்த கிளாஸ் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி சொன்னால் இந்த கிளாஸ் அதாவது இந்த எங்களோட நடக்க தொடங்க போற இந்த ஜென்ரல் இங்கிலீஷும் ஸ்போக்கன் கிளாஸும் எந்த மாதிரி கண்டினியூ பண்ண போறோம், எந்த மாதிரி கொண்டு போக போறோம்ன்றதை தான் அதை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு தான் சொல்ல போறோம். சரியா? என்னென்ன படிப்போம், எங்கேருந்து ஸ்போக்கன் ஸ்டார்ட் ஆகும் அண்ட் எங்களோட 2 hours கிளாஸ் வந்து எப்படி நடக்க போகுதுன்றத பத்தின ஒரு டீட்டெயிலான எக்ஸ்பிளனேஷன் தான் இன்னைக்கு நான் கொடுக்க போறேன். சரியா? ரைட். சோ இதுல பாருங்க, ஜெனரல் இங்கிலீஷ் ஸ்போக்கன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒவ்வொரு தரப்பட்டருக்கு ஒவ்வொரு விதமான ஒரு பிரச்சனைகள் இருக்கும். சரியா? லைக் சில பேருக்கு வந்து ரீட் பண்ணிடும், பட் வந்து என்ன செய்யலாம்னு சொல்லிச்சுன்னா அதோட மீனிங் கண்டுபிடிக்க முடியாது. சில பேரால எழுதவே முடியாது, அந்த விஷயமே என்ன செய்யலாம்னு சொல்லிச்சுன்னா எழுத முடியாது. அவங்க யோசிப்பாங்க, ரைட் இந்த விஷயம் யோசிப்பாங்க, பட் அந்த விஷயம் என்ன செய்யலாதுன்னு சொல்லி சொன்னா எழுத இயலாது அவங்களால. சரியா? அந்த ஒரு பிரச்சனை இருக்கு சில பேருக்கு. சில பேர் இப்ப 2 லைன் கொடுத்துச்சு சொல்லி சொன்னா அவங்களால என்ன செய்ய இயலும்னு சொல்லி சொன்னா கண்டிப்பாக அவங்களால வாசிச்சு கொள்ள இயலும், மீனிங் பிடிக்க இயலும். ஆனா அதே இது ஒரு பேராகிராஃப் கொண்டு போகும் பொழுது அவங்களால என்ன செய்து கொள்ள முடியாதுன்னு சொல்லி சொன்னா அந்த பேராகிராஃபுக்குரிய மீனிங், கரெக்டான மீனிங் என்ன செய்ய முடியாதுன்னு சொல்லி சொன்னா எடுக்க முடியாத ஒரு இதுதான் வந்து எல்லார்ட்டையும் இப்ப இருக்கிற ஒரு விஷயம். சரியா? சோ ஸ்போக்கன் அப்படின்னு சொல்றது நீங்க எல்லாம் கடந்து வந்திருப்பீங்க, அதாவது ஓஎல் ஏஎல் அண்ட் அது எல்லாத்தையும் முடிச்சுக்கொண்டு தான் வந்து இந்த சைட் வந்திருப்பீங்க. சோ அதுலயும் கொஞ்சம் இங்கிலீஷ் கொஞ்சம் லேர்ன் பண்ணி இருந்திருப்பீங்க. சரியா? சொல்றத வழியா கவனிச்சு கொள்ளுங்க. எங்களோட கிளாஸ் வந்து அதாவது இந்த ஜெனரல் இங்கிலீஷ் அண்ட் ஸ்போக்கன் கிளாஸ் அப்படின்னு சொல்றது வந்து ஸ்போக்கன் கிளாஸ் வந்து நான் எப்படி இதை டிவைட் பண்ணி விட்டுருக்கேன்னு சொல்லி சொன்னா லைக் இது ஒரு 2 hour நடக்க போற ஒரு கிளாஸ். சரியா? அதாவது வீக் எண்ட்ல சாட்டர்டே அண்ட் சண்டே வீக் எண்ட்ல 2 hours நடக்கும். சரியா? இந்த 2 hours வந்து என்ன நீங்கள் படிப்பீங்கன்னு சொல்லி சொன்னா லைக் 1 hour நான் என்ன எடுப்பேன், கிராமர் பார்ட் தான் எடுப்பேன் கூடுதலா. சரியா? லைக் எங்கட தியரி அண்ட் அதுக்கு பிறகு 30 minutes கிளாஸ் எப்படி போகும்னு சொல்லி சொன்னா நான் ரீடிங் வைஸ் கொண்டு போவேன். சரியா? ரீடிங் தான் நடக்கும். அந்த ரீடிங் எப்படி நான் பிரிச்சிருக்கிறேன்னு சொல்லி சொன்னா உங்களோட பாடம் அதாவது உங்களோட லெசன் எப்படி போக போகுதுன்னா முதலாவது ஒரு 1 லைன் தந்து அந்த 1 லைனை ரீட் பண்ணி மீனிங் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். சரியா? அதுக்கு பிறகு அந்த 1 லைனை நான் அப்படியே 2 லைன் 3 லைன் 4 லைன் ஆக்கி அப்படியே பேராகிராஃபா மாத்துவேன். பிறகு அங்கால ஒரு ஸ்டோரி மாதிரி மாத்துவேன். சோ டக்குன்னு நான் உங்களுக்கு இது ஏன் நான் அப்படி கொண்டு போறேன்னு சொல்லி சொன்னா இதுக்கான காரணம் ஒன்று இருக்கு. நான் உடனே நான் ஸ்டோரிய கொடுத்து உங்களுக்கு தமிழ் மீனிங் சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னா அது யாரும் சொல்ல இயலாது. சரியா? சோ அதனாலதான் நாங்க என்ன செய்யறோம்னு சொல்லி சொன்னா சின்னதுல இருந்து அப்படி ஒவ்வொன்று லேர்ன் பண்ணி கொண்டு போய்க்க 1 லைன் 2 லைன் லேர்ன் பண்ணி கொண்டு போகக்கூடாது. அதுல கொஞ்சம் வேர்ட்ஸ் உங்களுக்கு பிடிபட்டும். என்ன அதுல கதைக்கிறாங்க, என்ன அதுல சொல்ல வராங்கன்றது பிடிபட்டும். அண்ட் நீங்க அதுல இருக்கக்கூடிய வேர்ட்ஸை நீங்க என்ன செய்து கொள்வீங்கன்னு சொல்லி சொன்னா படிச்சு கொள்வீங்க அந்த டைம்கள்ல. சரியா? சோ ரீடிங் வந்து 30 minutes போகும். அண்ட் இந்த ஸ்போக்கன் அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் 2 weeks நான் நடத்த மாட்டேன். சரியா? ஃபர்ஸ்ட் 2 week வந்து ஸ்போக்கன் அப்படின்றது நடக்காது. அதுக்கான காரணம் நான் சொல்றேன். சரியா? அண்ட் இதுல வந்து லைக் லிசனிங் மாதிரியான ஒரு டாபிக் கொண்டு போவேன். அதாவது நான் ஒரு ஸ்டோரி ஒன்று ரீட் பண்ணி போட்டு ஒரு கொஸ்டின் ஒன்று சொல்லிக்க அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கண்டுபிடிக்க இயலுமாண்டு இருக்காது. லைக் ஒரு இங்கிலீஷ் வந்து லேர்ன் பண்ண போறமாக இருந்தால் கண்டிப்பாக ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும், ரீடிங் தெரிஞ்சிருக்கணும், ஸ்போக்கன் தெரிஞ்சிருக்கணும், அண்ட் மோர் ஓவர் எங்களோட விஷயங்கள் லிசனிங் ஸ்கில் தெரிஞ்சிருக்கணும். இவ்வளவு அடக்கினது தான் வந்து இந்த இங்கிலீஷ்ன்றது. இவ்வளவுலாம் இருந்தா தான் எங்களுக்கு இங்கிலீஷான ஒரு ஃபுல் கெப்பாசிட்டி வந்து அந்த இடத்துல கிடைக்கும் எங்களுக்கு. மற்றவர்களோட கன்வே பண்றதுக்கு மெசேஜை கன்வே பண்றதாக இருக்கட்டும், அல்லது எங்களுக்கு தரப்படக்கூடிய ஒரு கேள்வியை அட்டன் பண்றதாக இருக்கட்டும், என்னவாவனா இருக்கட்டும், ஜஸ்ட் இந்த ஒரு 4 ஸ்கில்லும் எங்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்கணும். சரியா? கொஞ்ச நாள் போய்க்க இந்த ரீடிங்கோட டைமும் லிசனிங்கோட டைமும் குறையும். ஏன்னா இங்க நான் ஸ்போக்கன் எடுத்துடுறேன். சரியா? கிராமர் பார்ட் குறைஞ்சிரும். சரியா? இப்ப இதுதான் வந்து பேசிக். அதாவது ஃபர்ஸ்ட் 2 weeksக்கு இப்படித்தான் நடக்கும். லைக் 1 hour நான் உங்களோட தியரி பார்ட் கொண்டு போவேன், 30 minutes ரீடிங் கொண்டு போவேன், அண்ட் லிசனிங் அடுத்த 30 minutes கொண்டு போவேன். சரியா? அது சின்ன சின்னதா போய் கொஞ்சம் கொஞ்சம் பெருசா போய்க்கு அது உங்களுக்கு லைக் போக போக அது பெருசா உங்களுக்கு தோணாது, கஷ்டம்ன்ற அளவுக்கு இருக்காது அந்த இடத்துல. சரியா? இப்ப
இந்த 1 hour கிராமர் அப்படின்னு சொல்றது என்னத்தை பேஸ் பண்ணி நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட், அதாவது பேசிக்ல இருந்துதான் இந்த கிளாஸ் போக போகுது. ஜெனரல் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்றது நான் எடுக்கிறது பேசிக்ல இருந்து. ஏன்னா லைக் வாரவங்க எல்லாருமே லைக் அதைத்தான் விரும்புறாங்க, பேசிக்ல இருந்துதான் கொண்டு போகணும்னு தான் சொல்றாங்க. சரியா? ஏபிசிடில இருந்து கொண்டு போக முடியாது, பட் என்னால எங்க இருந்து கொண்டு போக இயலும்னா ஆர்டிகல் வைஸ்ல இருந்து கொண்டு போக இயலும். சரியா? இதுதான் வந்து பேசிக். இந்த ஆர்டிகல்ன்றது ஒரு சின்ன பாட்டு, எங்களோட இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன பாட்டு ஒன்று தான் ஆர்டிகல். சரியா? லைக் அதுக்கு ஒரு 1 day கிளாஸ் இனஃபாக இருக்கு. சரியா? நெக்ஸ்ட் யார் நான் கொண்டு போவேன்னு சொல்லி சொன்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்றவரை நான் கொண்டு போவேன். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை கொண்டு போவோம். இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் உங்களுக்கு தெரியும் 8 டிவைட் ஆகிருக்கும் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ன்றது. அதாவது இங்கிலீஷ்ல பேசிக்கான ஆக்கள் இவையல் தான். அதாவது நீங்க கிரேட் 6ல இருந்து கிரேட் 10 வரைக்கும் எடுத்தீங்கன்னா இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் தான் உள்ளுக்குள்ள இருப்பேன். ஏன்னா ஒரு சென்டென்ஸை நீங்க டிவைட் பண்ணக்குள்ள லைக் ஃபர்ஸ்ட் பார்ட் நவுனாக இருக்கும், செகண்ட் பார்ட் வேர்புக்குரியது, அடுத்த பார்ட் வந்து ஒப்ஜெக்டுக்குரியது. அந்த ஒப்ஜெக்ட் பார்ட்டுக்குள்ளேயே நிறைய பேர் வருவினம். அதுக்குள்ள இருக்கிற ஆக்கள் தான் இவியல். மெயினாக ஒரு சென்டென்ஸை பிரிக்கும் பொழுது இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்றது எப்படி இருக்கும்னு சொல்லி சொன்னா முதலாவது நவுனத்தான் தன்னோட வச்சிருப்பார். சரியா? அடுத்தது யார் இவர்ல இருப்பாருன்னா ப்ரொனவுன்ன்றது இருப்பார். அடுத்தது யாரு இருக்கும்னு சொல்லி சொன்னா வேர்ப் இருக்கு. அடுத்தது அட்ஜெக்டிவ் அப்படின்ற சொல்ற ஒரு பார்ட்டோட இந்த இடத்துல இருப்பார். அண்ட் அட்வர்ப் அப்படின்னு சொல்றது இதுல இருக்கு. அட்வர்ப் அண்ட் ப்ரிபோசிஷன், கன்ஜங்ஷன் அண்ட் லாஸ்ட் பார்ட் தான் இந்த இன்டர்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்றது லாஸ்ட் பார்ட்டாக இருக்கு. சரியா? இது மேபி நியூவா இருக்கலாம், ஏன்னா நிறைய இடத்துல சொல்றது இல்லை. சரியா? இவ்வளத்தையும் வந்து உள்ள எடுத்ததுதான் யாருன்னு சொல்லி சொன்னா இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். இதை நானே ஆர்டிகளுக்கு பிறகு வச்சிருக்கிறேன்னா ஒரு சென்டென்ஸை உருவாக்கணும்னா இவைகள் அவ்வளவு பேரும் கிளியராக இருக்கணும். நான் எப்பயும் என்னட்ட படிக்கிற அவருக்கு நான் சொல்ற விஷயம் என்னன்னா, நீங்கள் எந்த டாபிக் எடுத்தாலும் எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் முதல்ல இந்த டாபிக் ஒரு நவுன்ன்ற ஒரு டாபிக் எடுக்கிறேன்னுடா இந்த நவுன்ன்ற டாபிக் ஏன் படிக்கிறோம் அந்த விஷயம் விளங்கி இருக்கணும். அதுக்கு பிறகு இந்த நவுன்ன்ற டாபிக் படிக்கிறதால எங்கட டே டு டே லைஃப், அதாவது எங்கட ரொட்டீனான லைஃப்ல நாங்க எங்கெங்க யூஸ் பண்றோம் இது கிளியராக இருக்கணும். அது எந்த சப்ஜெக்டா வேணா இருக்கட்டும். சரியா? அது உங்களோட நீங்க படிக்கக்கூடிய ஏஎலாக இருக்கட்டும் அல்லது ஓஎலாக இருக்கட்டும், எந்த சப்ஜெக்டா இருக்கட்டும், ஒரு ஹெடிங் வந்து படிக்கும் பொழுது அந்த ஹெடிங் ஏன் படிக்கிறோம், என்னத்துக்கு படிக்கிறோம், எங்கட லைஃப்ல அது எங்க பிரயோகப்படுதுன்னு தெரிஞ்சால்தான் உங்களுக்கு அந்த விஷயம் வந்து மறக்காத படிக்கிறதுக்கும் அந்த விஷயத்துக்குள்ள ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து போகும். இல்லாட்டி கஷ்டம்தான். சரியா? இல்லாட்டி இங்கே நீங்க திருப்பி படிச்சு கொள்ள மாட்டீங்க. இந்த விஷயத்த இங்கேயும் படிக்கிறது வேஸ்டா தான் போகும். சரியா? நான் ஒவ்வொரு விஷயமும் உள்ளுக கொண்டு போய்க்குள்ள அந்த விஷயம் சொல்லுவேன். இவர் எப்படிப்பட்டவர், ஏன் இவரை நாங்க படிக்கிறோம் அப்படின்ற ஒரு பார்ட் வந்து நான் அந்த இடத்த விளங்கப்படுத்துவேன். முக்கியமா இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்றதே இந்த இங்கிலீஷ்ல வந்ததுக்கு காரணம் இவரோட ஹெடிங்லயே இருக்கு பாருங்க, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். அதாவது பார்ட்ஸ்னா பகுதிகள். ஸ்பீச் அப்படின்னு சொல்லி சொன்னா எங்களோட வாயிலிருந்து வரக்கூடிய லைக் வார்த்தைகளாக இருக்கட்டும், சென்டென்ஸாக இருக்கட்டும், லைக் மேபி வாட் எவர். சரியா? அதெல்லாம் இருக்கட்டும். சோ எங்கள வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் பகுதி பகுதியாக பிரிச்சு படிக்கிறது தான் இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். சரியா? எக்ஸாம்பிளுக்கு இதுல கவனிச்சு கொள்ளுங்க. இப்ப நான் she is beautiful அப்படின்னு சொல்றேன். she is beautiful அப்படின்னு சொல்றேன். சரியா? இவரை நான் இப்ப என்ன செய்யறேன்னு சொல்லி சொன்னா லைக் தனித்தனியா இவரை நான் பிரிக்கிறேன். she அப்படின்றவரை தனியா பிரிக்கிறேன், இஸ்ன்றவரை தனியா பிரிக்கிறேன், பியூட்டிஃபுல் அப்படின்றத தனியா பிரிக்கிறேன். சரியா? இப்ப நான் கேக்குறேன், she அப்படின்றது முதல் இடத்துல இருக்கிறார், இஸ் அப்படின்றது 2வது இடத்துல இருக்கு, பியூட்டிஃபுல் அப்படின்றது 3வது இடத்துல இருக்கு. இப்ப நான் கேக்குறேன், she அப்படின்றவர் இந்த சென்டென்ஸ பொறுத்த அளவுல இந்த 8க்குள்ள யாராக இருக்க கூடும்னு நான் ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறேன். சரியா? முதலாவது கேள்வி. 2வது கேள்வி நான் கேட்கிறேன், ஏன் அவர் முதலாவது இடத்துலதான் வரணுமான்னு நான் 2வது கேள்வி கேட்கிறேன். அப்படி அவர் வந்தார், இதுக்குள்ள அவர் வருவாராக இருந்தா அவரோட யூஸ் என்ன?
ஏன் நாங்க அவரை ஷீன்னு தான் பயன்படுத்துறோம் அந்த இடத்துல தெரிஞ்சிருக்கேன். சரியா? ரெண்டாவது இஸ்ன்றவர் இருக்கிறார். நான் இந்த இஸ்ஸ வந்து ஏன்னா ஷீக்கு பிறகு போடுறேனே முன்னுக்கு போட இயலாதா, போட்ட மீனிங் வராதா, அது விளங்கி இருக்கணும். இஸ்ன்றது என்னது? இது ஒரு பீவர்பாக இருந்தா இந்த பீவர்போட யூஸ் என்னது? மெயின் வெர்ப், வேர்ப்லயே 2 வேர்ப் இருக்கு. சரியா? மெயின் வேர்ப், பி வேர்ப் இருக்கு. அங்க கொஞ்சம் வேர்ப் இருக்கு. சரியா? பட் மெயினா எங்களோட எந்த இதை எடுத்துக்கொண்டாலும் மெயின் வேர்ப், பி வேர்ப் அப்படின்றத நாங்க வந்து என்ன செய்வோம்னு சொல்லிச்சோன்னா யூஸ் பண்ணுவோம். அப்ப இந்த பி வேர்ப் அப்படின்றதோட தொழிற்பாடு என்ன? ஏன் நாங்க அவரை யூஸ் பண்றோம்? மெயின் வேர்ப் இருக்குத்தானே. அப்ப இன்னொரு வேர்ப் அவருக்கு என்னத்துக்கு தேவைப்படுது தெரிஞ்சிருக்கணும். அது முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும். நிறைய பேருக்கு லைக் இன்னும் ஏஎல் கடந்து கூட இந்த இஸ் அப்படின்றது அந்த பி வேர்ப்புகள் am is are was were do does did அதெல்லாம் என்னத்துக்கு அந்த ஒரு சென்டென்ஸுக்குள்ள வருது அப்படின்ற ஒரு விஷயமே தெரியாதீங்க. சரியா? மூன்றாவது பார்ட் நான் எடுக்கிறேன் பியூட்டிஃபுல் அப்படின்றது. சரியா? பியூட்டிஃபுல் அப்படின்றது இந்த இடத்துல அவர் அஜெக்டிவ் அப்படின்ற ஒரு தொழிலைத்தான் ஆற்றுவார். சரியா? அப்ப நான் சொல்றேன் அஜெக்டிவ் அப்படின்றத நான் என்னத்தை வச்சு கண்டுபிடிச்சேன்? இவர் சென்டென்ஸ்ல லாஸ்ட் பார்ட் அப்ப ஒப்ஜெக்டா தான் வந்திருக்கணும். ஆனா நான் ஒப்ஜெக்ட விட்டுட்டு நான் கதைக்கிறது என்னன்னா அஜெக்டிவ் அப்படின்னா நான் இந்த இடத்துல கதைக்கிறேன் இவர. அப்ப ஏன் அவர் கடைசி சென்டென்ஸ் லாஸ்ட் பார்ட்டுக்கு வந்திருக்காரு? ஏன் நடுவுலையோ முன்னுக்கோ ஏன் அவர் நான் கொண்டு போக இல்லை? அப்படி கொண்டு போயிருந்தா மீனிங்ல என்னென்ன மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஒவ்வொரு விஷயம் படிக்கும் பொழுதும் ஒவ்வொரு இது தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பா. இந்த எடுத்துக்கொண்டா ஷீ அப்படின்றது வந்து முதல் சென்டென்ஸ், அதாவது ஒரு சென்டென்ஸோட ஸ்டார்டிங் எப்பயுமே எப்படி இருக்கணும்னா நவுனா தான் இருக்கணும். சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். நவுன் அதாவது இந்த செயல அதாவது ஒரு வேர்ப் ஒன்று கொடுக்கும். ஒரு வேர்ப் ஒன்று கண்டிப்பாக எல்லா சென்டென்ஸ்லயும் இருக்கும். அந்த மெயின் வேர்பா ஆற்றக்கூடிய ஒருத்தர் டூவர் அப்படின்னு கதைப்பான். பசிவு படிக்கும் போது டூவர் அப்படின்னு கதைப்பான். அந்த ஆற்றக்கூடிய ஒருத்தர் எப்படி இருப்பாருன்னா சென்டென்ஸோட முதல் பாட்டுல இருப்பார். அந்த வேர்ப ஆற்றக்கூடிய ஒருத்தர் தான் சென்டென்ஸ் முதல் பார்ட்ல இருப்பார். கேபிட்டல் லெட்டர்ல தொடங்கும். அதைத்தான் நாங்க நவுன் அப்படின்னு நார்மலாக சொல்றோம். நாங்க நவுன்லயே 5 டிஃப்ரெண்ட் நவுன் இருக்கு, டைப்ஸ் இருக்கு. சரியா? அது டீட்டெயிலாக அதுக்கு பிறகு படிச்சுக்கொள்வோம். அடுத்த கிளாஸுகள்ல நாங்க டீட்டெயிலாக படிச்சுக்கொள்வோம். ஏன் அப்படி 5 நவுனாக பிரிஞ்சிருக்கிறாரு. அப்ப நான் இங்க சப்ஜெக்டாக நான் ஷீ தான் இருக்கு. பட் நான் ஷீ அப்படின்றவர் வந்து நவுனுக்கு வரமாட்டார். நான் சொல்றேன் இவர் ப்ரொனவுன் உண்டு. அப்ப இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னா நவுன் தான் வந்து முன்னுக்கு வரும் அப்படின்னு சொல்லி சொன்னான். ப்ரொனவுன் முன்னுக்கு வராதுன்னு சொல்லி சொன்னான். இப்ப நான் சொல்றேன் இதுல இருக்கக்கூடிய முன்னாடி இருக்கக்கூடியவர் ப்ரொனவுனுக்கு உரியவர். ஏன்னு சொல்லி சொன்னா இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பாத்தீங்கன்னா ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகி இருக்கும். அப்ப இந்த நவுன், இந்த ப்ரொனவுன், இந்த அட்ஜெக்டிவ் அப்படின்றது ஃபுல்லா ஒரு செக்ஷனுக்கு உரியது. இந்த வேர்பும் இந்த அட்வர்பும் அப்படின்னு சொல்றது இன்னொரு செக்ஷன் கனெக்ட் பண்ணக்கூடியது. வேர்புக்கும் அட்வர்புக்கும் இருக்கிற தொடர்பு இது ரெண்டும் வேற வேற, இதெல்லாம் வேற மீனிங். சரியா? இப்ப இந்த அட்ஜெக்டிவ், ப்ரொனவுன், நவுன் எல்லாம் வந்து ஒன்றோட ஒன்று கனெக்ட்னா நவுனுக்கு சம்பந்தப்பட்டதாகத்தான் இருக்கும். சரியா? இந்த ப்ரொனவுனை நாங்க வந்து பிரீஃப் பண்ணும்போது அதாவது இதோட டெஃபினிஷன் கொடுக்கும் பொழுது நாங்க எப்படி கொடுக்குறோம்னா இட் டேக்ஸ் அ பிளேஸ் ஆஃப் அ நவுன் அப்படின்னு சொல்லித்தான் சொல்லுவோம். இட் டேக்ஸ் அப்படின்னா அது எடுத்துக்கொள்ளும். டேக்ஸ்னா எடுத்துக்கொள்றது. யாரோட பிளேஸ் எடுக்க போகுதுன்னா நவுனோட பிளேஸ தான் எடுக்கும். அப்ப நவுன் எங்க வர போறார்? சென்டென்ஸ்னா முதல்ல வர போறார். அப்ப ப்ரொனவுன் அப்ப எங்க வரப்போகுது? நவுனோட பிளேஸ தான் எடுத்ததுன்னா முன்னாடி தான் அந்த இடத்த வரப்போகுது. உண்மையாவே இந்த சென்டென்ஸ் எப்படிப்பட்டதாக இருந்திருக்குன்னு சொல்லிட்டுன்னா ஆல் ஐஸ் பியூட்டிஃபுல் இப்படி இருக்கப்பட்ட ஒரு சென்டென்ஸ். இந்த சென்டென்ஸ்ல எனக்கு நவுன் அதாவது பெயர் சொல்ல கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கானு. பெயர் சொல் இதுல யாரா இருக்கிறாருன்னா மாலா. இந்த மாலாவை ரீப்ளேஸ் பண்ணி வந்திருக்கிற ஒருத்தர் தான் யாராக இருப்பாருன்னா இந்த ஷீயாக இருப்பார். ஆனா இந்த நவுனை இவர் ரீப்ளேஸ் பண்ணும் பொழுது சென்டென்ஸ்ல மாற்றம் இருக்காது. அதான் அந்த ப்ரொனவுனோட ஸ்பெஷாலிட்டி. அவர் நவுனை கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ணி விடுவார். சரியா? ரீப்ளேஸ் பண்ணாலும் அந்த சென்டென்ஸ்ல எந்த ஒரு மாற்றம் இருக்காது. இந்த சென்டென்ஸ் என்ன மீனிங் கொடுக்குதோ அதே மீனிங்கை இவர் கொடுப்பார். சரியா? இதுதான் வந்து இந்த மெயின் பார்ட். இந்த 2 பார்ட்டுக்கு உரியது. மெயினானதும் இவையல் தான். சரியா? வேர்ப் அப்படின்ற பாட்டு உங்களுக்கு தெரியும், வினைச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அதுலயே 2 வகையான வினைச்சொல் நாங்க படிப்போம். பி வேர்ப் அப்படின்னா என்ன, ஏன் யூஸ் பண்றோம்? அவியல் மெயின் வேர்ப் இருக்குத்தானே. சோ பி வேர்ப் அப்படின்னா நாங்க ஏன் நாங்க யூஸ் பண்றோம் ஒரு சென்டென்ஸுக்குள்ளன்றத படிப்போம். அண்ட் மோர் ஓவர் மெயின் வேர்புண்ட யூசஸ் நாங்க படிச்சு கொள்வோம். சரியா? சோ அதுதான் வினைச்சொல் அப்படின்னு சொல்றோம் நாங்க.
இப்ப இந்த மெயினானவர் அட்ஜெக்டிவ் அண்ட் அட்வர்ப். அட்ஜெக்டிவ் எப்பையும் நவுனோட தொடர்புபட்ட ஒரு ஆளாக இருக்கும். ஏன்னு சொல்லி சொன்னா அட்ஜெக்டிவ் வந்து எப்படி செய்வார்னா நார்மலா ஒரு சென்டென்ஸ் வந்து நார்மலா இருக்கும். மாலா இஸ் அ கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு விடலாம். மாலா இஸ் அ கேர்ள் நான் சொல்லி போட்டு முடிக்கலாம். அந்த சென்டென்ஸை நான் கம்ப்ளீட் பண்ணலாம். மீனிங் தரும் ஃபுல்லா எனக்கு. சரியா? இப்படி சொல்லி போட்டு நான் விடலாம். ஆனா இந்த அஜெக்டிவ் அப்படின்றவ சென்டென்ஸுக்குள்ள வரும் பொழுது இந்த இந்த பார்ட் வந்து சென்டென்ஸுக்குள்ள வரும் பொழுது இவர் என்ன செய்ய வலிக்கிடுவாருன்னு சொல்லி சொன்னா இருக்கக்கூடிய ஒரு நவுனை அந்த சென்டென்ஸ்ல முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு நவுனை இன்னும் என்ன செய்வாருன்னு சொல்லி சொன்னா மெருகூட்டுறன்னு சொல்லி சொல்லுவாங்க தமிழ்ல. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அந்த பில்டப் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. அந்த விஷயம் தான் இவர் செய்வார். அந்த சென்டென்ஸ் அப்படி இருந்தாலும் அதே மீனிங் தான் கொடுக்க போகுது. இவர் உள்ளுக்க வந்தாலும் அதே மீனிங் தான் கொடுக்கும். ஆனா அந்த கொடுக்கப்பட்ட பெயர் சொல்ல இன்னும் என்ன செய்வாருன்னு சொல்லி சொன்னா அழகுபடுத்துறதுக்கோ அல்லது கொஞ்சம் பிரீஃப் பண்றதுக்கோ தான் நான் இந்த அட்ஜெக்டிவ நான் யூஸ் பண்ணி கொள்வேன். இதே சென்டென்ஸ் நான் ரிப்பீட் பண்றேன் பாருங்க. மாலா இஸ் அ பியூட்டிஃபுல் கேர்ள். ஃபினிஷ்ட். இப்ப இந்த இடத்துல வந்திருக்கக்கூடிய அஜெக்டிவ் யாருன்னு கேட்டா கண்டிப்பா பியூட்டிஃபுல் தான். சரியா? இதுல இருக்கக்கூடிய பெயர் சொல் யாருன்னு கேட்டா மாலாவும் இதுதான், கேர்ளும் வந்து அதுக்குள்ளதான் வரப்போகுது. சரியா? பர்சன் அப்படின்ற மாதிரி யோசிச்சா நவுனுக்குள்ளதான் வரப்போறார். இப்ப இந்த கேர்ளை இவர் என்ன செய்யறாரு இந்த சென்டென்ஸ்லன்னு சொல்லி சொன்னா இன்னும் என்ன செய்து விட்டு இருக்கிறாருன்னு சொல்லி சொன்னா எப்படிப்பட்டது. லைக் அவங்க வந்து அழகானவங்களா, அழகு இல்லையா, ஹைட் ஆனவங்களா, கட்டையா இருக்கிறாங்களா, அல்லது சொல்லி சொன்னா லைக் ஏர்லி ஆனவங்களா, ரிச் ஆனவங்களா அப்படின்னு சொல்ற ஒரு விதத்துல இந்த நவுனை இவர் என்ன செய்வார்னா இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்துவார். இப்ப மாலா இஸ் அ கேர்ள்னா விட்டா அது அப்படியே இருக்கு. மாலான்றது ஒரு கேர்ள், லைட் ஓகே இருக்கட்டும். ஆனா இப்ப ரெண்டாவது சென்டென்ஸ் அப்படி என்ன சொல்லுதுன்னு சொல்லிச்சோன்னா மாலா இஸ் அ பியூட்டிஃபுல் கேர்ள். அப்ப எங்களுக்கு இன்னும் என்ன சொல்லுச்சுன்னா அந்த கேர்ள் வந்து லைக் ஓகே வடிவானவங்க அப்படின்ற ஒரு தாட்டுக்கு கொண்டு போகும். அந்த கெப்பாசிட்டியை வச்சிருக்கிற ஒரு ஆள் தான் இந்த அஜெக்டிவ். அஜெக்டிவ்க்குள்ள நிறைய அஜெக்டிவ் இருக்கு. அதுக்குள்ளதான் பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ் எல்லாம் பாருது. சரியா? ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு இந்த இதுக்குள்ள. அப்ப இவர் யாரோட தொடர்பு பட்டவராக இருக்கும்னா கண்டிப்பாக ஒரு நவுனோட தொடர்பு பட்ட ஒரு ஆள் தான் இந்த அஜெக்டிவ் அப்படின்றது. அட்வர்ப் ஒருத்தர் இருக்கீங்க. சரியா? அட்வர்ப் வேர்ப் அதுலயே இருக்கு. சரியா? இவர் எப்பயும் வேர்போட தொடர்பு பட்ட ஒரு ஆளா தான் இருப்பார். இவர் எப்படி நவுனோட தொடர்பு பட்டாலோ இதே மாதிரி அட்வர்ப் அப்படின்றது வேர்போட தொடர்பு பட்ட ஒரு ஆளாக இருக்கும். சரியா? இவர் எப்படி நவுனை விவரிக்கிறாரோ, நவுன் எப்படிப்பட்டவர் அப்படின்னு இவர் சொல்றாரோ இந்த அட்வர்ப் எப்படிப்பட்டவரா இருக்கும்னா வேர்ப் எப்படிப்பட்டதுன்றத சொல்லும். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பில்டப் கொடுக்கும் அந்த சென்டென்ஸுக்கு. அந்த வேர்பை பத்தின சென்டென்ஸா தான் இருக்கும். அது லைக் ஏல் பேப்பர் ஓஎல் பேப்பர்ல எல்லாம் லைக் இந்த சிவியல் அட்வர்ப் வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா அந்த சென்டென்ஸ் வந்து விளங்கி இருக்கணும். விளங்கினா தான் இவர் எடுக்கலாம். சரியா? இப்ப ஹீக்கு போகும். சரியா? ஹீ sings a song. சரியா? he sings a song. ரைட். இப்ப அவன் ஒரு பாட்டு பாடுறான். இந்த இடத்துல ஹீன்னா அவன், சிங்ஸ்னா பாட்டு பாடுறது. எஸ் சேர்க்கிறது நாங்க டென்ஸ் படிக்கும் போதுதான் பார்க்கலாம். ஏன் அவர் எஸ் இதுல சேர்த்து விட்டுருக்காருண்டு. சாங் அப்படின்னு சொல்லிச்சுன்னா பாடுறது. சரியான ஒரு பாட்டு அவர் பாடி இருக்கிறார். இது நார்மலான ஒரு சென்டென்ஸ். ஹீன்றது சப்ஜெக்ட், சிங்ஸ்ன்றது வேர்ப், சாங் அப்படின்றது ஆப்ஜெக்ட் பாட்டுக்குள்ள வந்துருவார். இவரை நான் திருப்பி மாத்துறேன் பாருங்க. இந்த சென்டென்ஸே நான் இன்னும் கொஞ்சம் இதாக்குறேன் பாருங்க. he sings a song beautifully. சரியா? இந்த எல்வை அப்படின்றவர் அட்ஜெக்டிவ்க்கு சாரி அட்வர்புக்கு சொந்தமான ஒருத்தர். எல்வை நான் முதல் கதைச்சது பியூட்டிஃபுல் கதைச்சு நான் அங்க எல்வை சேர இல்ல. இதுல நான் எல்வை சேர்த்திருக்கேன். இப்ப இந்த பியூட்டிஃபுல்லி அப்படின்ற ஒரு சொல் அட்வர்புக்குள்ள வரும்னு சொல்றேன். சரியா? ஆனா இவர் வேர்ப விவரிக்க போறாரா அல்லது இருக்கக்கூடிய இந்த ஹீ அப்படின்ற நவுனை விவரிக்க போறாரான்றதுதான் எனக்கு முக்கியம். அவன் பாட்டு பாடினான்ன்றதான் சென்டென்ஸ். சரியா? அவன் பாட்டு பாடினான் அப்படின்றதான். அவன் எப்படி பாட்டு பாடினான் என்ற ஒரு கேள்விக்கு அதே கேள்விக்கு விடையா வரக்கூடிய ஒருத்தர் தான் இந்த பியூட்டிஃபுல்.
அவன் எப்படி பாட்டு பாடினான் அப்படின்னு சொல்லி கேட்டா பியூட்டிஃபுல். அப்ப அந்த வேர்ப் இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய சிங்ஸ் அப்படின்றது இந்த பாடுறது எப்படி பாடுறான் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை எழுப்பும் பொழுது அதுக்கு ஆன்சராக ஒருத்தர் வருவாராக இருந்தா அதுதான் அட்வர்பாக இருக்கு. இங்க இந்த அவன் எப்படி இருக்கிறான்ன்றத கதைக்க இல்லை. அதாவது பேர் சொல் எப்படி இருக்கிறாருன்றத பத்தி பியூட்டிஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் கதைக்க இல்லை. இந்த சிங்ஸ் எப்படி இருக்கு அவன் எப்படி பாடி இருக்கிறான் பாட்டு அப்படின்னு சொல்லித்தான் கதைச்சிருக்கு. அதனாலதான் சொல்றாங்க இவர் யார விவரிப்பாருன்னா தான் என்ன செய்யும்னு சொல்லி சொன்னா விவரிக்கும். சரியா? ஒரு நாளும் இவரை விவரிக்க மாட்டார். அது தெரிஞ்சிருக்காது. அதான் பிரீஃபா படிக்கிறேன்றது. ப்ரிப்போஷன் பார்ட்ன்றது அடுத்ததுக்குள்ள போனோம்னா ப்ரிப்போஷன் பார்ட். சரியா? ப்ரிப்போஷன் பார்ட் அப்படின்னு சொல்லி சொன்னா அது லைக் அது படிச்சுக்கொண்டே இருக்கலாம். அது அவ்வளவு நிறைய இருக்குது. சரியா? லைக் ஒரு நார்மலா ஒரு கிரேட் 9 படிக்கிறப்பலயே 60 வேர்ட்ஸ் கிட்ட படிக்கும் ப்ரிப்போஷன்ன்றது. லைக் ஓகே. பட் ஆனா இந்த ப்ரிப்போஷன் யூஸ் பண்றதுக்கான காரணம் என்ன? ஏன் நாங்க ப்ரிப்போஷன் யூஸ் பண்றோம்? காரணம் என்னன்னு கேட்டா தெரியாது. சரியா? சொல்ற விஷயத்த நல்லா மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க. சரியா? இப்ப லைக் இது ஒரு ட்ரீ. சரியா? ட்ரீன்னு வச்சுக்கொள்ளுங்க. சரியா? இதுக்கு மேல நான் சொல்றேன், இந்த ட்ரீக்கு மேல ட்ரீக்கு கீழே நான் சொல்றேன் ஒரு ஒரு பந்தொண்டு இருக்கு. சரியா? ட்ரீக்கு கீழே ஒரு பந்தொண்டு இருக்கு. அப்ப நான் நார்மலா கேட்கிறேன், இப்ப அந்த பந்து எங்க இருக்குன்னு கேட்கிறேன். இத ஒரு ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன்ல வச்சிருங்க. ஒரு ட்ரீ ஒன்று இருக்கு, மரம் ஒன்று இருக்கு, மரத்துக்கு கீழே ஒரு பந்தொண்டு இருக்கு. சரியா? இப்ப நான் ஒரு ஆள்கிட்ட யார்கிட்ட வேணாலும் கேட்கிறேன், இப்ப அந்த பந்து அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்னு கேட்கிறேன். இப்ப அவர் ஆன்சரா சொல்ல போறது எப்படிப்பட்டதுன்னு சொல்லி சொன்னா நான் சொல்லுவேன் அது ஒரு இடமா தான் இருக்கும் அந்த இடத்துல. சரியா? ட்ரீ அப்படின்னு சொல்றது அவர் ஆன்சரா எப்படி கொடுப்பாருன்றத நான் சொல்றேன். சரியா? அண்டர் த ட்ரீ. சரியா? இப்ப இதுல வந்திருக்கக்கூடிய ப்ரிப்போஷன் அப்படின்னு சொல்லிச்சுன்னா யாருன்னா அண்டர். அண்டர் அப்படின்னு சொல்லிச்சுன்னா கீழே. சரியா? இப்ப நான் கேட்டது என்ன கேட்டேன்னா போல் அங்க இருக்குன்னு தான் கேட்டேன். சரியா? அவர் சொன்னது போல் வந்து மரத்துக்கு கீழே இருக்கு அதான் சொல்லியிருக்கு. இந்த ப்ரிப்போஷனை யூஸ் பண்றதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி கேட்டா அதாவது ட்ரெண்ட் பெயர் சொல்ல தன்னோட கனெக்ட் பண்ணி கொள்வார். இங்க இருக்கிறதே ட்ரீன்றது ஒரு பெயர் சொல், போல்ன்றது ஒரு பெயர் சொல், ரெண்டு பெயர் சொல் தான் இருக்கு. இந்த ரெண்டு பெயர் சொல்லையும் கனெக்ட் பண்ணி நடுவுல வருவார் இந்த ப்ரிப்போஷன் அப்படின்றது. அப்ப இது அண்டர் அப்படின்றது ஒரு இடம், கீழே அப்படின்னா நார்மலா அது ஒரு இடம், மரத்துக்கு கீழே அப்படின்னு சொல்லி சொன்னா அது இடம். சில பேர் யோசிக்கிறது லைக் ஜப்னா கொழம்பு அப்படி சொன்னதான் இடம்ன்றது. பட் அப்படி கிடையாது. இங்கே அங்கே அப்படின்னு சொன்னாலும் அது ஒரு இடம் தான், இடத்தை தான் அவங்க குறிப்பிடுறாங்க அந்த இடத்துல. சரியா? இப்ப மரத்துக்கு கீழே அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த ரெண்டு நவுனையும் இவர் என்ன செய்யறாருன்னு சொல்லி சொன்னா கனெக்ட் பண்ணி கொண்டு தான் யார் வருவாருன்னா ப்ரிப்போஷன் எப்பயும் வருவார். அப்ப அந்த இடத்துல ரெண்டு நவுன் கண்டிப்பாக இருந்தே ஆகணும். சரியா? ரெண்டு நவுன் இருக்கு. கூடுதலா இந்த ப்ரிப்போஷன் டைமை பேஸ் பண்றதுக்கு அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு பிளேஸ குறிக்கிறதுக்கு தான் நாங்க பயன்படுத்துறோம். நாங்க இடங்கள், டைமுகள், மற்றது பைசைக்கிள் ஏதாவது ஒரு விஷயம் உண்டு அதுல போறோம்னு சொல்லி சொன்னாலும் லைக் இந்த இடத்துக்கு அந்த ப்ரிப்போஷன்ன்றது அந்த அதுக்கு முன்னாடி என்ன செய்வாருன்னு சொல்லி சொன்ன பேர் சொல்லுக்கு முன்னாடி அந்த இடத்துல வருவார். மெயினாக பார்க்கக்கூடிய ப்ரிப்போஷன் தான் இன், ஒன், அட். இவையால் தெரிஞ்சிருக்கு எதுக்கு பயன்படுத்துறோம்ன்றது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்னொன்னு அட்ல நிறைய வித்தியாசங்கள் இருக்கு பயன்படுத்தும் பொழுது. ஸோ அவையான டீட்டெயில் கிளாஸ்ல நாங்க படிச்சு கொள்வோம். சரியா? அடுத்தது கன்ஜங்ஷன் அப்படின்னு சொல்றது. சரியா? கன்ஜங்ஷன் அப்படின்னு சொல்றது இது. கன்ஜங்ஷன் அப்படின்றது தமிழ்லயே நாங்க சொல்றது என்னன்னு சொல்லி சொன்னா இணைப்பிடை சொல்லுன்னு இணைப்பு சொல் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதாவது இருக்கக்கூடிய ரெண்டு சென்டென்ஸ் தனித்தனியா இருக்கும் ரெண்டு சென்டென்ஸ். இப்ப ஒரு சின்ன பிள்ளைகிட்ட போய் கேட்டா உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டா என்ன அந்த பிள்ளை சொல்லுன்னு சொல்லிட்டா தனித்தனியா பிரிக்கும். தனக்கு பிடிச்சதை என்ன செய்யணும்னா தனித்தனியா பிரிச்சுதான் சொல்லும். ஐ லைக் ஆப்பிள் அப்படின்னு சொல்லும். சரியா? அதுக்கு பிறகு சொல்ல திருப்பி ஐ லைக் ஆரஞ்சு அப்படின்னு சொல்லும். சரியா? அது சின்ன பிள்ளை. சரியா? சின்ன பிள்ளைகள் இப்படி சொன்னா அது ஓகேன்னு அவங்களோட மெச்சூரிட்டி லெவல் அவ்வளவுதான். ஐ லைக் ஆப்பிள், ஐ லைக் ஆரஞ்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனா லைக் எங்களுக்கு லைக் ஒரு ஏஜ் ஒன்று வரும் பொழுது இப்படி பாவிக்கிறத தவிர்த்து கொள்ள வேண்டிய ஒரு நிலைமை இருக்கு. ஏன்னு சொல்லி சொன்னா நீங்க சொல்ல போற ஒப்போசிட்ல இருக்கிறவர் லைக் கேட்கக்கூடிய மாதிரி இருக்காரு. ஏன்டா கேட்கிறோம்ன்ற நிலைமைக்கு ஆக்கி விட்டுறக்கூடாது. இதுல பாருங்க நீங்க சொல்ல போறதுனா ரெண்டுமே ஐ தான் இருக்கு, லைக் தான் இருக்கு. ஆறு மாறுபட போறான்னா இந்த ஆரஞ்சும் இந்த ஆப்பிள் தான் மாறுபட போகுது. அப்ப நீங்க இவரை எப்படி சொல்லி இருக்கலாம்டா ஐ லைக்
ஆப்பிள் அண்ட் orange இப்படி நீங்க இவரை கதைச்சு விட்டுருந்தீங்கன்னா அது கேட்கறவருக்கு கிளியராக இருந்திருக்கு. கேட்கறதுக்கு நல்லா இருந்தது. நீங்க இப்படி பிரிச்சு பிரிச்சு சொல்ற நேரம் அண்ட் அப்படின்ற ஒரு கன்ஜங்ஷனை யூஸ் பண்ணி பாவிச்சிருந்தீங்க, ரெண்டையும் கனெக்ட் பண்ணி விட்டுருந்தீங்கன்னு சொல்லி சொன்னா அவர் உங்களுக்கு இப்படி ஈஸியாக வந்திருப்பார். இதைத்தான் நாங்க இணைப்படை சொல்றோம்ன்றாங்க. சென்டென்ஸை இணைக்கக்கூடிய ஒருத்தர் தான் இந்த கன்ஜங்ஷன். இவரு லைக் ப்ரிப்போசிஷன் மாறித்தான் பெரியவரா. நிறைய பேர் இருக்கிறேன் இந்த கன்ஜங்ஷனு கூட. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழிலைத்தான் ஆற்றிக்கொண்டு இருப்பினோம் அந்த இடத்துல. சரியா? பிரீஃபா படிச்சால்தான் அது இந்த இது வந்து என்ன செய்யும்னா எங்களுக்கு விளங்கும். அண்டுன்றது நார்மலா தெரியும். மற்றும் ரெண்டு இடத்துலதான் அண்டு பாவிக்கிறாங்க. கடைசி ஒன்று சொன்ன போறதுன்னா கடைசி ஒன்று எனக்கு ரெண்டுமே எனக்கு பிடிக்கும், இல்ல எனக்கு ரெண்டுமே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த ரெண்டுமேக்கு இடையில ஆறு பாவிப்போம்னா அண்டு பாவிப்பேன். அல்லது நிறைய விஷயங்கள் சொல்லிக்கணும். இப்ப உங்களோட ஸ்கூல்ல என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குன்னு நான் கேட்டேன்னா நீங்க எனக்கு சொல்லுவீங்க தமிழ், அப்புறம் ஒரு கமௌண்ட் போட்டு இங்கிலீஷ், சயின்ஸ் இப்படியே சொல்லி கொண்டு வந்துட்டு அந்த 9 சப்ஜெக்ட்னா 8வது சப்ஜெக்ட் சொல்லி முடிச்ச உடனே யாரை பாவிப்பீங்கன்னா அண்ட பாவிப்பீங்க. அண்ட பாவிச்சுட்டு தான் யார் பாவிக்கணும்னா அந்த 9வது சப்ஜெக்ட் அப்படின்ற ஒருத்தரை நீங்க பாவிக்க வேண்டி வரும். சரியா? அதுதான் இந்த அண்டோட தொழிலாக இருக்கும். இப்படித்தான் இந்த கன்ஜங்ஷனுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன செய்யும்னு சொல்லி சொன்னா இருக்க போகுது. இன்டர்ஜெக்ஷன் அப்படின்றது ஜஸ்ட் நார்மலான ஒரு விஷயம் தான். சரியா? யாரும் கூடுதலாக இதுல கவனம் செலுத்துறது கிடையாது. சரியா? பட் அவர் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சரியா? என்ன யாராவது வந்து கேட்டா லைக் எங்களுக்கு சொல்ல தெரியணும் என்ன விஷயம் அப்படின்றது அந்த இடத்துல எனக்கு கதைக்க தெரியணும். இவர் ஒண்ணும் கிடையாது. சரியா? இவருக்குள்ள அடங்க போற சொற்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும்னு சொல்லி சொன்னா மீனிங் தர மாட்டார், ஆனா எமோஷனை எக்ஸ்பிரஸ் பண்ணுவார். படியா விளங்கி கொள்ளணும். இதுல இருக்கக்கூடிய சென்டென்ஸ் இந்த உலகத்திலே இல்லாத அப்படி ஒரு வேர்டே கிடையாது. சென்டென்ஸ்ல வேர்ட் அப்படி ஒரு வேர்டே இல்லை. சரியா? அதுக்கு அப்படி ஒரு மீனிங்கும் கிடையாது. அது வந்து யாரால உருவாக்கப்பட்டதுன்னா எங்களால உருவாக்கப்பட்டது. லைக் ஹியூமன் பீயிங்ஸால உருவாக்கப்பட்ட ஒரு வேர்ட் தான் இந்த இன்டர்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்றோம் நாங்க. சரியா? ஆனா அது வந்து லைக் மீனிங் இல்லாட்டியும் எமோஷனை எக்ஸ்பிரஸ் பண்ணும். லைக் எமோஷனை எக்ஸ்பிரஸ் பண்றேன்னா லைக் உங்களுக்கு தெரியும் வாவ், எங்கேயாவது போய் பாருங்க வாவ் அப்படின்றதுக்கு ஏதாவது மீனிங் இருக்கான்னு போய் பாருங்க. கிடையாது. சரியா? ஆனா இந்த வாவை நாங்க எங்கட பேச்சு வழக்குல லைக் கதைக்கும் பொழுது நாங்க யூஸ் பண்ணுவோம். எங்க இந்த வாவை யூஸ் பண்ணுவோம்? அதாவது ஒரு கேர்ள் வந்து பியூட்டிஃபுல்லா ட்ரெஸ் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த இடத்துல லைக் உங்களோட ட்ரெஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னா பியூட்டிஃபுல்லா இருக்கு வாவ் அப்படின்னு வாவ் சொல்லி போட்டுதான் உங்களோட ட்ரெஸ் பியூட்டிஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி கதைப்போம். அண்ட் உங்களுக்கு தெரியும் நீங்க இன்னொரு ஆளுக்கு மெசேஜை கன்வே பண்ணும் பொழுது லைக் சாட்டிங்ல போன்ல கன்வே பண்ணும் பொழுது நீங்க சில இதுகள் போடுவீங்க. சரிதானே? ஓ அப்படின்னு போடுவீங்க, இல்லாட்டி ஆ அப்படின்னு போடுவீங்க. சரியா? இதெல்லாம் போடுறது இருக்கு. இம் போட்டுக்கொண்டு முதல்ல இப்படித்தான் போட்டுக்கொண்டு இருந்தாங்க, 3 போட்டாங்க, பிறகு கொஞ்சம் குறைஞ்சு இப்படி வந்துடுது, இப்ப ஒரு எம்பர். சரியா? அப்படின்னா இம்முண்டு புரிஞ்சு கொள்ளணும். ஒப்போசிட்ல இருக்கிறாள் ஆமா அப்படின்னு சொல்லி புரிஞ்சு கொள்ளணும். சரியா? சோ இதுக்கெல்லாம் போய் மீனிங் பாத்தீங்கன்னா மீனிங் இருக்காது. லைக் இதெல்லாம் வந்து எங்களால ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் இது. சரியா? ஆனா இவர் எப்படின்னா இவரா நான் ஒருத்தருக்கு சொல்லும் பொழுது அவர் நான் என்ன எமோஷன்ல இருக்கன்றத புரிஞ்சு கொள்வார். இப்ப ஓ ஆ அப்படின்னு தான் போட்டோம்னு சொல்லிச்சுன்னா லைக் ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும். இப்படிதான் புரிஞ்சு கொள்வாங்க. இம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஆமா சொல்றாங்கன்னு அர்த்தம் புரிஞ்சு கொள்ளலாம் அப்படி. சோ இதெல்லாம் ஷார்ட் ஃபார்ம், ஆனா மீனிங் இருக்காது. அவர் தான் யாருன்னு சொல்லி சொன்னா இந்த இன்டர்ஜெக்ஷன் அப்படின்னு இவரைத்தான் நாங்க இதுக்குள்ள கொண்டு வந்து சொல்றேன் நாங்க. சோ இதுதான் இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். அப்போ ஒரு சென்டென்ஸ் வந்து உருவாகணுமாக இருந்தா இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை கொண்டு தான் உருவாகும். இவ்வளத்தையும் பெற்று கொண்டுதான் அந்த சென்டென்ஸ் உருவாகும். அப்ப ஒவ்வொருத்தருடைய தொழிலும் வடிவாக விளங்கி இருந்தா தான் நீங்க சென்டென்ஸ பிரிச்சு ரீட் பண்ணக்குள்ளையும் சரி, அல்லது நீங்க பிரிச்சு வாசிக்கக்குள்ளையும் சரி, எழுதும் போதும் சரி, கதைக்கும் போதும் சரி, உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சில டைம் உங்களுக்கு தோணிடும் அது பிள்ளைண்டு, ஏன்னா உங்களுக்கு அதுல மீனிங் தெரியும், எங்க யூஸ் பண்றதுன்னு தெரியுமாக இருந்தா உங்களுக்கே அங்க தெரியும் அந்த இடம் நாங்க பண்ணது பிள்ளைன்றது தெரியும். சரியா? இவ்வளவுதான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். சோ முதலாவது ஆர்டிகல் கொண்டு போகும், அடுத்தது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுக்குள்ள வருது. சரியா? சோ நெக்ஸ்ட்குள்ள போகலாம். நெக்ஸ்ட் அப்படின்றது யாருன்னு சொல்லி சொன்னா மெயினானவர். சரியா? மெயினானது இங்கிலீஷ்ல மெயினான ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும் இப்ப. சரியா? டென்ஸ் உங்களுக்கு தெரியும். லைக் எந்த கிளாஸ் நீங்க இப்ப லைக் எல்லாம் கடந்து வந்திருப்பீங்க. சரியா? கிரேட் 6ல இருந்து 7 எல்லாம் கடந்து வந்திருப்பீங்க. இங்கிலீஷ் பாடமும் 40 மினிட்ஸ் ஒரு நடக்கும். சரியா? டியூஷனுக்கு போயிருப்பீங்க, எல்லாம் நடக்கும். ஒரு சார் மாதிரி இன்னொரு சார் வர வலிக்கிட்டாருன்னா உடனே எங்க தொடங்குவாருன்னா டென்ஸ்ல தான் தொடங்குவார்.
அதே சார் நிறைய பேருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா வெறுப்பா இருக்கு. என்னடா ஒரே டென்ஸா கிடக்கு அப்படின்னு சொல்லித்தான் நிறைய பேர் யோசிக்கிறது சிம்பிளா. சரியா? பட் இந்த டென்ஸை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் இது விளங்கிட்டுதுன்னு சொல்லி சொன்னா அதுல ஒரு விஷயமே இருக்காது. அதோட அது உங்களால கிரியேட் பண்ண இயலும், அந்த டென்ஸுக்கான ஃபார்முலாவை உங்களால கிரியேட் பண்ண இயலும்டா அது பெரிய விஷயம். சரியா? அதுக்கு பிறகு லைக் மனப்பாடம் பண்ணணும்ன்ற அவசியம் இருக்காது. என்னோட கிளாஸ்ல மனப்பாடம் பண்ண வைக்கிறது இல்ல. கிரேட் 11 இருந்தாலும் சரி 7 இருந்தாலும் சரி மனப்பாடம் பண்ண வைக்க மாட்டேன். இப்ப டென்ஸ் இது அவங்களாத்தான் கிரியேட் பண்ணி கொள்ளணும். டென்ஸ்லயே எத்தனை டென்ஸ் இருக்குன்னு சொல்லி சொன்னா 12 டென்ஸ் இருக்கு. சரியா? இந்த டென்ஸை நாங்க படிக்கிறதுக்கான காரணம் என்ன? ஏன் எல்லாரும் வந்தோன்னா டென்ஸை தான் தொடறாங்கண்டா, தமிழ்ல உங்களுக்கு இப்ப வாக்கியம் தமிழ் படிக்கிறீங்க, தமிழ் பாடம் படிக்கிறீங்கன்னா தமிழ் பாடத்துல உங்களுக்கு என்ன தேவைன்னா வாக்கியம் அமைக்க தெரிஞ்சிருக்கு. கரெக்டா? அப்ப சேம் தானே, தமிழ்ன்றதும் ஒரு லாங்குவேஜ் மாதிரி இங்கிலீஷ்ன்றதும் லாங்குவேஜ் தான். அப்ப இங்கிலீஷுக்கும் என்ன தெரியணும்னா சென்டென்ஸ் அமைக்க தெரிஞ்சிருக்கணும். நீங்க சென்டென்ஸையே என்ன செய்து விட்டுட்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா மாத்தி விட்டுட்டீங்க. இப்ப நிகழ்காலத்துல இருக்கிற உண்ட இறந்த காலத்துக்கு சொல்லி விட்டுட்டீங்கன்னு சொல்லி சொன்னா, எக்ஸாம்பிளுக்கு இப்ப அவன் உயிரோடு தான் இருக்கிறான். சரியா? இல்லாட்டி அவங்களோட தாத்தா இப்ப உயிரோட தான் இருக்கிறார் 80 வயசானா, நீ அங்கால போயிட்டு நீங்க என்ன சொல்லுவீங்க? இல்ல அவங்களோட தாத்தா செத்துட்டாங்கன்றது வேர்ப்ல மாறிடும். சம்டைம்ஸ் வேர்ப் மாத்தி விட்டுரு. சரியா? சம்டைம்ஸ் வேர்ட்ஸ் மாத்தி விட்டுரு. அப்ப ஒரு சின்ன ஒரு பிள்ளை நாங்க விடுறதுதான் என்ன செய்யும்னு சொல்லி சொன்னா மொத்த சென்டென்ஸையும் மாத்து. அப்ப இந்த டென்ஸ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டென்ஸ் தான் பிரிக்கும் ஆக்களை. லைக் முன்னாடி சப்ஜெக்ட், அடுத்தது வேர்ப், அடுத்தது ஆப்ஜெக்ட் எப்படி வந்தா அது எந்த காலத்துக்கு உரியதாக இருக்கும்ன்றத சொல்லக்கூடிய ஒன்றுதான் இந்த டென்ஸ். டென்ஸ்ல 12 இருக்கு. சிம்பிள் பிரசன்ட் இருக்கு, சிம்பிள் பாஸ்ட் இருக்கு, சிம்பிள் ஃபியூச்சர் இருக்கு. சிம்பிள் பிரசன்ட்ன்றது நார்மலாகவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லைக் எங்களோட நிகழ்காலத்தை சொல்ற ஒரு விஷயம் தான் இந்த சிம்பிள் பிரசன்ட். அவள் வருகிறாள், அவள் சமைக்கிறாள் அப்படின்ற விஷயங்களை சொல்றது. சிம்பிள் பாஸ்ட் அப்படின்றது இறந்த காலம். அந்த விஷயம் ஏற்கனவே முடிஞ்சிட்டுது. சரியா? கன்ஃபார்மா அந்த விஷயம் நடந்திருக்கு, அந்த விஷயம் முடிஞ்சிட்டுது. சோ அவள் சமைத்தாள், அவள் படித்தாள், அவன் விளையாடினான் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொண்டு வருவார். சரியா? ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னு சொல்றது யாருன்னு சொல்லி சொன்னா லைக் இவர் ஒரு எதிர்காலம், லைக் ஒரு ப்ரெடிக்ஷன் மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னு சொல்லிச்சுன்னா ஃபியூச்சர் டென்ஸான விஷயம் இன்னும் நடக்க இல்லை. இப்ப நான் சொல்றேன் அவன் 4 மணிக்கு நாளைக்கு படம் பார்ப்பான்னு சொல்றேன். இது எப்ப உண்மையாகும் இந்த விஷயம்? அவன் நாளைக்கு 4 மணிக்கு படம் பார்த்தா தான் இந்த விஷயம் உண்மையாகுமே தவிர அவன் 4 மணிக்கு படம் பார்ப்பானான்றது இன்றைக்கு சொல்லும் பொழுது எனக்கு தெரியாது. ஏன்னா அவனுக்கு நாளைக்கு வேற வேலை வந்து 4 மணிக்கு வேற வேலைக்கு போகலாம் படம் பார்க்காம. அது எப்ப எனக்கு தெரியும்னா நாளைக்கு தான் தெரியும். அப்ப நான் இன்றைக்கு அந்த விஷயத்த நாளைக்கு நடக்க போறதோ நெக்ஸ்ட் மந்த் நடக்க போற விஷயத்த இன்றைக்கு சொல்லும் பொழுது நான் ஒரு ப்ரெடிக்ஷன் வைஸ்ல தான் சொல்லுவேன். லைக் அந்த ஜோசியங்கள் மாதிரி பார்த்து சொல்லுவாங்க. அது நடக்குமா நடக்காதான்னு தெரியாது, பட் அது சொல்லுவாங்க. சரியா? சோ அவர் தான் வந்து ஃபியூச்சர். பிரசன்ட் கண்டினியூஸ்ன்றது நார்மலான ஒரு விஷயம் தான். சரியா? பிரசன்ட்ன்றது உங்களுக்கு தெரியும், சிம்பிள் பிரசன்ட் படிக்கும் போது தெரியும். அது உங்களுக்கு எப்பன்னு சொல்லி சொன்னா நிகழ்காலத்துல நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் சிம்பிள் பிரசன்ட்டுக்கு சொல்லுவோம். கண்டினியூஸ் ஒரு இடத்துக்குள்ள இறங்குறார் வர்றார் அப்படின்னா, கண்டினியூஸ் அப்படின்னு சொல்றவர் உள்ளுக்குள்ள வாரார் அப்படின்னா இவர் இங்கிலீஷ்ல மெயின் வேர்போட ஐஎன்ஜியை தன்னோட எடுப்பார். தமிழ்ல இவருக்கு சொல்றோம் நாங்க இந்த ஐஎன்ஜி எடுக்கும் பொழுது கொண்டு அப்படின்னு சொல்லுவோம். கொண்டு அவள் சமைத்துக் கொண்டிருக்கிறாள். அப்ப பிரசன்ட் டென்ஸ் இருக்கு தானே. ஏன் பிரசன்ட் கண்டினியூஸா யூஸ் பண்றோம்டா, பிரசன்ட் டென்ஸ் அப்படின்றது லைக் இப்படின்றதுக்குள்ள நடந்துரும். இப்ப அவள் வருகிறாள்ன்றா லைக் ஓகே முடிஞ்சுது. ஆனால் இதே இது அவள் வந்து கொண்டிருக்கிறாள் அப்படின்ட்டு பாவிக்க வலிக்கிட்டோம்னு சொல்லி சொன்னா அவள் ஏதோ ஒரு டைம் கேப் லைக் 1 hour 2 hour half an hour ஏதோ ஒரு டைம் கேப்பை எடுத்துக்கிருக்கா. லைக் அவள் வந்து கொண்டிருக்கிறாள் எவ்வளவு நேரம் வந்து கொண்டிருக்கிறாள்ன்றது எனக்கு தெரியாது. அவளுக்கும் சொல்றவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அவள் சமைத்துக் கொண்டிருக்கிறாள், அவள் படித்துக் கொண்டிருக்கிறாள். இப்ப நார்மலா இப்ப வீட்டுல இருக்கும் பொழுது சிஸ்டர் படிச்சு கொண்டிருக்காங்கன்னா அம்மா வந்து லைக் அக்காட்ட இருக்கும் போது அவள் என்ன செய்யறான்னு கேட்டால் படித்துக் கொண்டிருக்காள் அப்படின்னா அவள் எவ்வளவு நேரம் படித்துக் கொண்டிருக்கான்னு தெரியும். ஆனா சென்டென்ஸ் நடக்கிறது பிரசன்ட்லயா தான் இருக்கும் அந்த இடத்துல. அதுதான் விஷயம். அதுதான் இந்த கண்டினியூஸுக்கும் நார்மலான சிம்பிள் பிரசன்ட்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். ஒரு செயல் நிறைய டைம் எடுத்து நடந்து கொண்டு இருந்ததுன்னு சொல்லி சொன்னா தான் அவரை நாங்க யாருக்குள்ள கொண்டு வருவோம்னா பிரசன்ட்டுக்கு கொண்டு வரோம், கண்டினியூஸுக்கு கொண்டு வரும். இதே இது பாஸ்ட்ல ஒரு விஷயம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்துச்சு. அப்ப அதாவது இப்ப அவள் சமைத்துக் கொண்டிருந்தாள் அது பாஸ்டுக்கு போயிட்டு டென்ஸே அவனுக்கு சொல்லுது பாஸ்டுக்கு போயிட்டு இருந்து. ஆனா அந்த இடத்துல கொண்டு நாங்க யூஸ் பண்றோம் சமைத்துக் கொண்டிருந்தோம். அப்ப அவள் நிறைய நேரம் சமைச்சு கொண்டிருக்கிறாள், ஒரு டைம் கேப் வந்து எடுத்திருக்கு. சேம் தான் இந்த ஃபியூச்சர் கண்டினியூஸ் அப்படின்றது. ஃபியூச்சர் கண்டினியூஸ் அப்படின்றது எப்ப எப்படி வரும்னு சொல்லி சொன்னா லைக்
எதிர்கால ஃபியூச்சர்னா உங்களுக்கு தெரியும், எதிர்காலத்துல நடந்து கொண்டிருக்க போற செயல். இதுக்கும் வந்து லைக் ஒரு ப்ரிடிக்ஷன். லைக் நார்மலா இவர் நாங்க யூஸ் பண்ண மாட்டோம் சரியா, ஏன்னா எனக்கு தெரியாது. இப்ப நார்மலா ஃபியூச்சர் டென்ஸே எனக்கு நடக்குமான்னு தெரியாது சரியா. அப்ப ஃபியூச்சர் கண்டினியூஸ் ஒரு விஷயம் நடந்து கொண்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது லைக் இது வந்து யூஸ் பண்றது குறைவாகத்தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 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 எக்ஸாம்பிளுக்கான ஒரு சென்டென்ஸ் வந்து யூஸ் சொல்லணும்டா. ஓகே ரைட். ஓஎல் எக்ஸாம் நடந்து கொண்டிருக்கு சரியா, டைம் டேபிள் ரிலீஸ் ஆயிருக்கு. இப்ப நாளைக்கு என்ன பாடம்ன்றவர் இன்றைக்கு தெரிஞ்சிருக்கு, என்ன டைம்ன்றதும் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அப்ப இந்தியன் எக்ஸாம முடிச்சிட்டு வந்துட்டு அவர் என்ன செய்வாருன்னு சொல்லி சொன்னா, இன்றைக்கு இருந்து கொண்டு அவர் என்ன யோசிப்பாருன்னா, நாளைக்கு காலையில 8ல இருந்து 11 மணி வரைக்கும் நான் இந்த பாடம் எழுதி கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்லுவார். எழுதி கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்லுவார். அப்ப அந்த இடத்துல அந்த டைம் எடுக்கிற எழுதி கொண்டிருப்பன்ன்றது ஃபியூச்சர்ல எடுக்கிற. அப்ப அந்த ஃபியூச்சர்ல அந்த விஷயம் நடக்க போகுது, கண்டிப்பா நடக்க போகுது ஃபியூச்சர் கண்டினியூஸ்ல சரியா. சம்டைம்ஸ் நடக்கலாம், நடக்காமலும் இருக்கலாம். அதான் நான் சொன்னேன், அவன் 4 மணிக்கு விளையாடலாம் அல்லது விளையாடாம வேற இடத்துக்கும் போகலாம் சரியா. அது அந்த டைம் வரும்போதுதான் எனக்கு தெரியும். ஆனா நான் சொல்றது பிரசன்ட்ன்றபடியால தான் அந்த விஷயம் எனக்கு தெரியுமா தெரியாதான்றதை நான் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லலாம். ஃபியூச்சர் கண்டினியூஸும் அப்படிதான். பட் டைம் டேபிள் ரிலீஸ் ஆனா அந்த டைமுக்கு அவங்க எழுத்தன் ஆகணும் சரியா. சோ அது கண்டிப்பா தெரியும். இப்படியான இடங்களுக்கு தான் நாங்க இந்த ஃபியூச்சர் கண்டினியூஸ் யூஸ் பண்றோம். நார்மலாக இந்த 6 டென்ஸும் லைக் எல்லாருக்கும் ஓகே ஆகத்தான் இருக்கு சரியா. இதுல வந்து ப்ராப்ளங்கள் பெருசாக கிரியேட் ஆகுறது இல்லை. பட் எப்ப இந்த பிரசன்ட் பெர்ஃபெக்ட், பாஸ்ட் பெர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட், பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ், இந்த 6ம் யாருக்குமே விளங்குறது இல்லை சரியா. யாருக்குமே விளங்காது. ஏன்னா லைக் அது வந்து நார்மலா என்ன செய்வாங்கன்னா, லைக் ஒரு ஃபார்மேஷனை கொடுத்துட்டு இதுல ஹாவ் ஹாஸ் வரும், verb 3 வரும், போட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க. had வரும், verb 3 வரும், போடுங்கன்னு சொல்லி முடிச்சிட்டு போயிடுவாங்க. ஆனா உண்மையாவே அதோட யூஸ் என்ன, பிரசன்ட் பெர்ஃபெக்ட்டோட யூஸ் என்ன, பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டோட யூஸ் என்ன, ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட்டோட யூஸ் என்ன, ரெண்டு இந்த இவ்வளவு இருக்குத்தானே. இவ்வளவு இருக்கத்தக்கனைக்கு இன்னொன்று வருது, பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஒருத்தர் வருவார். அது என்ன திருப்பி கண்டினியூஸ், இன்னத்துக்கு அதை யூஸ் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அது விளங்கணும் மங்காளமும் உண்டு. இந்த 12 உங்களுக்கு எப்படியாவது கிளியராக இருந்தால்தான் நீங்கள் எழுத போறது, அது எஸ்ஏயாக இருக்கட்டும், பெராகிராஃபா இருக்கட்டும், என்னவாக இருக்கட்டும், அது உங்களுக்கு நீங்கள் எழுத போற ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஏத்த டென்ஸை யூஸ் பண்ணி அங்கதான் நீங்க யாரை கொண்டு வருவீங்கன்னா, நீங்க படிச்ச ஃபார்முலாவை வச்சுக்கொண்டு எழுதுவீங்க சரியா. ஃபார்முலாவை தனியா வச்சுக்கொண்டு நீங்கள் எதுக்கும் செய்ய முடியும். பிரசன்ட் பெர்ஃபெக்டோட யூசஸ்களை கிளாஸ்களுக்குள்ளதான் நாங்க பார்த்துக்கொள்ளும். நார்மலாக இப்ப சிம்பிள் பெர்ஃபெக்ட் யூஸ் பண்றோம்னா, சிம்பிள் பெர்ஃபெக்ட் அப்படின்றது வந்து லைக் நார்மலாக இப்ப இருக்கிற ஒரு விஷயத்துக்கு லைக் ஏற்கனவே நடந்து முடிஞ்ச விஷயம் கனெக்டடாக இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம், இப்ப நடந்த விஷயம் ஏற்கனவே நடந்து முடிஞ்ச விஷயத்துக்கு கனெக்டடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, இப்ப நானும் நீங்களும் என்ன செய்யறோம்னு சொல்லி சொன்னா, லைக் ஒரு மார்க்கெட்டுக்கு போறோம் சரியா. லொக் பண்ணி போட்டு கீயை எடுத்து போட்டு என்ன செய்யறோம்னா, மார்க்கெட்டுக்கு நார்மலாக நாங்க போறோம். மார்க்கெட்ல என்ன செய்துட்டோம்னு சொல்லிச்சுன்னா, கீயை லாஸ் பண்ணிட்டோம் சரியா. யாரோ ஒரு ஆள் தான் கீ வச்சிருந்தது, கீயை லாஸ் பண்ணிட்டு இப்ப வீட்டுக்கு வந்துட்டோம் சரியா. லாஸ் பண்ணது எப்ப, இப்ப வீட்டுக்கு வந்தா லாஸ் பண்ணது பாஸ்டுக்கு போயிடும் டைரக்டா, பாஸ்ட் டென்ஸ். இப்ப வீட்டுக்கு வந்துட்டு டோர் திறக்கணும். அப்ப நான் கேட்கிறேன் கீ எங்கன்னு கேட்கிறேன். இப்ப அவ எப்படி சொல்லணும்னு சொல்லி சொன்னா, ஐ ஹாவ் லாஸ்ட் த கீஸ். ஏன் நான் அப்படி சொல்றேன், ஐ ஹாவ் லாஸ்ட் த கீஸ், இந்த இடம் ஏன் பெர்ஃபெக்டா பிரசன்ட் பெர்ஃபெக்டா சொல்லணும்டா, எனக்கு கீ திறக்க தேவைப்படுற இடம் பிரசன்ட் சரியா. ஆனா கீ திறக்கிறதுக்கான கீ தொலைஞ்சு போனது வந்து பாஸ்ட் சரியா. அப்ப அவ கலைக்கும் பொழுது அந்த விஷயத்தை எப்படி கலைக்கணும்னா, பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல கலைக்கணும். லைக் இப்படி பிரசன்ட் பெர்ஃபெக்ட் நார்மலா கலைக்கும் பொழுது லைக் கிட்ட இப்ப நடந்த விஷயமாக இருக்கும். இந்த பிரசன்ட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி நடந்த விஷயமா யோசிச்சு பாருங்களேன். டோரை பிடிச்சி இப்பதான் போனாங்க மார்க்கெட்டுக்கு, லைக் போயிட்டு வர்றதுக்கு விட்டு வந்தோடனே கீழே. சோ அது இப்ப நடந்த விஷயம் அவங்கள பொறுத்த வரைக்கும் சரியா. சோ அதுக்கு தான் பிரசன்ட் கண்டினியூஸ் அப்படின்றது வந்து நார்மலாக நாங்க யூஸ் பண்ணி கொள்றோம். சோ அதே மாதிரி தான் இந்த 12 டென்ஸும் வந்து நாங்க கிளியராக படிப்போம். அது எப்படி கிளியராக படிப்போம்னு சொல்லி சொன்னா, லைக் நார்மலாக ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, ஒரு டென்ஸ் வந்து எப்பயும் பாசிட்டிவ் ஃபார்மா தன்னோட வச்சிருக்கும், நெகட்டிவ் ஃபார்மா தன்னோட வச்சிருப்பார், அண்ட் கொஸ்டின் ஃபார்மா தன்னோட வச்சு எப்பயுமே பிறக்கி இருக்கும். எல்லா டென்ஸுக்கும் இருக்கும். ஆனா இந்த கொஸ்டின் ஃபார்ம்ல 2 வகையான கொஸ்டின் ஃபார்ம் இருக்கும். ஒன்று பி வெர்ப் இருக்கும், மற்றது WH கொஸ்டின் ஃபார்ம்னு சொல்லி 2 வகையான கொஸ்டின் ஃபார்ம் எப்பயும் இருக்கும். ஏன் ஒரு கொஸ்டின் ஃபார்ம் காணும் தானே, பி வெர்ப்புக்கும் WHக்கும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா, பி வெர்ப் அப்படின்றது பி வெர்ப்ல ஸ்டார்ட் பண்ணுவார், அது கேள்வியில இருக்கு. அப்படி அவர் ஸ்டார்ட் பண்ணும்போது அவருக்குரிய ஆன்சர் எப்படிப்பட்டதாக இருக்கணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு பி வெர்ப் கொஸ்டின் ஃபார்முக்கு சொல்றேன், டு யூ லைக் ஐஸ்கிரீம்.
சரியா? இதுதான் வந்து கொஸ்டின். ஆர்ல ஆரம்பிச்சிருக்கு, பில ஆரம்பிச்சிருக்கு. சரியா? டு யூ லைக் ஐஸ்கிரீம் நான் கேட்கிறேன் உங்கள்ட்ட. உங்களுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்குமாண்டா நீங்க எனக்கு என்ன சொல்லுவீங்கன்னா, ஒன்று முதல்ல உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆம்னு சொல்லுவீங்க, அல்லது இல்லைன்னு தான் சொல்லுவீங்க, பிடிக்காது. அதை விட்டுட்டு எனக்கு வேற எந்த ஆன்சரும் நீங்க கொடுக்க மாட்டீங்க. அது ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்டது எனக்கு ஆம் அல்லது இல்லை ஆன்சர் வரணும்டா தான் நாங்க கேள்வி எப்படி கேட்கணும்டா டூ ஃபார்ம், அதாவது பி ஃபார்ம் முன்னாடி வர மாதிரி அந்த காலத்துக்குரிய அந்த பி வெப்ப வச்சுக்கொண்டு கேள்வி எழுப்புவோம். டபிள்யூஹெச் வச்சுக்கொண்டு கேள்வி எழுப்பினோம்டா என்ன வித்தியாசம்டா? இப்ப வை டூ யூ லைக் ஐஸ்கிரீம்னு போடுறேன். ஏன் உங்களுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும் அப்படின்னு நான் சொல்லி கேட்டேன். இங்க வந்து நீங்க ஆம் அல்லது இல்லைன்ற பதில் கொடுக்க இயலாது. நான் கேட்டது ஏன் உங்களுக்கு பிடிக்கும்னு தான் கேட்டேன். அப்ப அதுக்காக உங்களுக்கு பிடிக்கிறது காரணத்தை சொல்லணும் நீங்க இந்த இடத்துல. லைக் பிளேவராக இருக்கலாம், டேஸ்ட், என்னவோ ஒரு விஷயம் உங்களுக்கு ஐஸ்கிரீம்ல பிடிச்ச ஒரு விஷயத்த நீங்க என்ன செய்யலாம்னா அந்த இடத்துல ரீசனாக கொடுக்கலாம். இப்ப ஒரு டென்ஸ் எடுத்தா இந்த 4 வகையும் இருக்கும். சரியா? சோ இந்த பாசிட்டிவ் எப்படி உருவாக்குறது, நெகட்டிவ் எப்படி உருவாக்குறது, கொஸ்டினை எப்படி உருவாக்குறதுன்னு பார்த்துட்டு ஒரு டென்ஸ் பிரசன்ட்டுக்கு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இவர்ல இருக்கக்கூடிய ஸ்போக்கன் வாய்ஸ், அதாவது எங்களோட லைஃப்ல அந்த பிரசன்ட் டென்ஸை வச்சுக்கொண்டு நாங்கள் எப்படி கதைக்கிறது, அங்கதான் இந்த டென்ஸ் பார்ட் வரும் பொழுதுதான் ஒவ்வொரு டென்ஸ் படிப்பிக்கும் போதுதான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஒவ்வொரு டென்ஸையும் வச்சுக்கொண்டு ஸ்போக்கனை அப்பதான் ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த 1 hour அப்பதான் குறைய வலிக்குது. சரியா? அந்த இடத்துல பிரசன்ட வச்சுக்கொண்டு பிரசன்ட்ல நான் தமிழ்ல சொல்ல சொல்ல நீங்க எனக்கு என்ன செய்வீங்கன்னு சொல்லி சொன்னா இங்கிலீஷ்ல கதைக்க வலிக்கிடுவீங்க நோம்பலா. சரியா? எப்பயும் நல்லா ஞாபகம் ஸ்போக்கன் கிளாஸ்ன்னு வாயால சொன்னா போதாது. லைக் எங்கட வாயில இருந்து இங்கிலீஷ் அப்படின்னு சொல்றது வந்து வாயில இருந்து எப்பயும் கதைக்க தெரிஞ்சிருக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். சரியா? கதைக்க தெரிஞ்சா மட்டும்தான் நீங்கள் என்ன செய்யலாம்னு சொல்லிச்சுன்னா ஸ்போக்கன் அப்படின்றத கிளியராக புரிஞ்சு கொள்ளலாம். ஒவ்வொரு டென்ஸ் போகும்போது உங்களுக்கு ஒரு டென்ஸ்ல நான் விளங்கப்படுத்தி விடுவேன். இது எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லி நான் விளங்கப்படுத்துவேன். 12 டென்ஸுக்கு நான் டிவப் மட்டும் சொல்லுவேன். நீங்கள் தான் கிரியேட் பண்ணுவீங்க. சரியா? அப்படித்தான் எல்லா கிளாஸும் செய்யறவியல். ஈஸியா தான் இருக்க போகுது. சரியா? ஈஸியா தான் கொண்டு போவேன். சரியா? அண்ட் அதோட ஒவ்வொரு டென்ஸ் முடியக்குள்ளேயும் அங்கேயே உங்களுக்கு என்ன ஆரம்பிச்சிருந்தா ஸ்போக்கன் ஆரம்பிச்சிரும். சரியா? அப்படியே கதைச்சு ஒவ்வொரு 12 டென்ஸும் போயக்குள்ள ஒவ்வொரு டென்ஸா படிக்க 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 அப்படியே கதைச்சு கொண்டு வரைக்க லாஸ்ட்ல லைக் ஒரு பேராகிராஃப், எங்களை பற்றின ஒரு இன்ட்ரோடக்ஷன், அப்படியான விஷயங்களை நாங்களே உருவாக்கி கொள்ளலாம். ஒரு ஹெடிங் கொடுக்கும்போது எப்படி அந்த ஹெடிங்குக்கு உருவாகுறது, அந்த விஷயங்கள் தமிழ்ல எழுதி அதை என்ன டென்ஸுக்கு இப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்றது அங்காலதான் நான் உங்களுக்கு என்ன செய்யணும்னா விளங்கப்படுத்துவேன். அப்ப அந்த 1 hourக்கு பிறகு என்ன செய்யணும்னா தியரி கொஞ்சம் கொஞ்சமா குறைய வைக்கணும். என்ன டென்ஸ்ல தியரி கொஞ்சம் குறையும், அதுக்கு பிறகு ஸ்போக்கன் ஆரம்பிக்கும் அந்த 1 hourல. சரியா? ரீடிங் லிசனிங் கொஞ்சம் குறையும். அப்படியே ஸ்போக்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் கதைக்கிறதுக்கு. சோ அப்படியே குறைஞ்சுதான் நாங்க அந்த 12 டென்ஸையும் என்ன செய்வோம்னு சொல்லி சொன்னா கம்ப்ளீட் பண்ணி முடிப்போம். இது கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு ஆர்ட்ட போகும்னா பசிவ் ஆக்டிவ் பசிவ்ட்ட போவோம். சரியா? அது முடிச்சதுக்கு பிறகுதான் ஆறுக்குள்ள போகும்னா ரிப்போர்ட்டட் ஸ்பீச் அப்படின்றது. இதெல்லாம் கண்டிஷன். இதெல்லாம் லைக் இதுக்குள்ள ஒரு பார்ட் தான் இவியல். சரியா? இந்த டென்ஸுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பார்ட் தான் இவியல். இந்த ரிப்போர்ட்டட் ஸ்பீச், ஆக்டிவ் அண்ட் பசிவ் இதெல்லாம் வந்து நாங்க சின்ன வயசுல நிறைய தரம் படிச்சிருப்போம். பட் எங்களுக்கு தெரியாது இந்த விஷயமே. இந்த ரிப்போர்ட்டட் ஆக்டிவ் பசிவா நான் இப்ப போய் யார்கிட்ட கேட்டாலும் ஏன் நாங்க யூஸ் பண்றோம் இங்கிலீஷ்ல அப்படின்னு கேட்டா தெரியாது. அதுதான் முதல் பதில். தெரியாது. ஆனா ஃபார்முலா பாடமாக இருக்கும், அவங்க கிரியேட் பண்ணி கொடுவாங்க, ஆன்சர் எல்லாம் வரும். ஆனா தெரியாது ஏன் யூஸ் பண்ண. இது தெரிஞ்சது ஏன் எதுக்கு யூஸ் பண்றோம்னு தெரிஞ்சாதான் நீங்க வாயா கலைக்கும் போதும் சரி எழுதும் போதும் சரி உங்களுக்கு ஈஸியாக இருந்து கொள்ளும் அந்த ஒரு விஷயம். ஏன் யூஸ் பண்றோம்ன்றே தெரியாட்டி அது உங்களுக்கு எப்பயுமே கஷ்டமாகத்தான் இருக்கு. இதுக்கு பிறகு இஃப் க்ளோஸ் போகும். சரியா? மேபி இது மாறுபடலாம். சரியா? டென்சலுக்குள்ள இது மாறுபட்டு கொண்டு போகலாம். லைக் இது இது இவ்வளவு சாப்டர் கொஞ்சம் கொஞ்சம் போய் கொண்டிருக்க இப்படியே வந்து என்ன செய்வேன்னு சொல்லி சொன்னா அங்கட தியரி பாட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சு ஸ்போக்கன் அங்காலதான் நான் என்ன செய்வேன்னு சொல்லி சொன்னா ஆரம்பிப்பேன். சரியா? சோ இதுதான் வந்து எங்களோட கிளாஸோட டைப்பாக இருக்கு. இந்த 2 hours வந்து இப்படித்தான் போக போகுது மந்த்ல. சோ மற்றது இது வந்து லைக் என்ன சொல்றேன்னு சொல்லி சொன்னா 2 hours போகும்போது பிரிச்சிருக்கிறேன், என்னென்ன பாட்டுக்குண்டு பிரிச்சிருக்கிறேன். சாட்டர்டே அண்ட் சண்டே மட்டும்தான் நடக்கும். சரியா? 4 PM ல இருந்து 6 PM வரைக்குள்ளதான் இந்த விஷயம் நடக்க போகுது. கிளாஸுக்கு ஜாயின் பண்ற ஆட்கள் மெசேஜ் ஒன்று தாங்க. சரியா? எனக்கு மெசேஜ் ஒன்று போட்டீங்கன்னு சொல்லி சொன்னா அதை டீட்டெயில்ஸ் நான் எதுக்கு சொல்லுவேன் உங்களுக்கு. சரியா? அண்ட் இதை நீங்க கேட்கலாம், இதை விட்டுட்டு எப்ப நான் போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்டா லைக் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கெப்பாசிட்டி இருக்கும். லைக் அவங்களுக்கு 3 monthல அவங்க பிடிச்சு கொள்வாங்க விஷயத்த, 6 monthல பிடிச்சு கொள்வாங்க, மேபி 1 hour 2 year இருந்தாலும் எடுக்கும்.
உங்களுக்கு எப்ப லைக் என்னால கதைக்க முடியும், மற்ற ஆட்கள் கேட்கறதுக்கு என்னால பதில் சொல்ல முடியும், விளங்கிக் கொள்ள முடியும், ரீட் பண்ண முடியும்னு உங்களுக்கு எப்ப தோணுதோ அன்றைக்கு நீங்கள் என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா கிளாஸை லீவ் பண்ணலாம். சரியா? அது வரையும் இருந்து நீங்கள் படிச்சு கொள்ளலாம். சோ இதுதான் வந்து இன்றைக்கு கிளாஸுக்கான இம்பார்ட்டன்டான செக்ஷன். என்னென்னு விளங்கப்படுத்தியிருக்கேன், என்ன எத்தனை அவர் நடக்க போகுதுன்னு விளங்கப்படுத்திருக்கேன், கிளாஸ் எப்படி போக போகுதுன்றது விளங்கப்படுத்தியிருக்கேன். சரியா? சோ கிளாஸுக்கு ஜாயின் பண்ண விருப்பமானாக்கள் ஒரு மெசேஜ் வந்து தாங்க. சரியா? சோ கிளாஸ்ல ஜாயின் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ. ஸோ இன்றைக்கு நான் இதோட கிளாஸ் என்ன சொல்றேன்னு சொல்லி நான் முடிச்சு கொள்றேன். ஓகே, தேங்க்யூ.